ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஆற்றின் ஓரத்துல மாமரம் நின்னுச்சு. அந்த மாமரத்தில் உள்ள பழங்கள் ரொம்ப ருசியா இருக்கும். அந்த பழங்களை ஒரு குரங்கு எப்பயும் பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அந்த ஆத்துக்குள்ள இருந்து ஒரு முதலை வெளியே வந்துச்சு. அந்த குரங்கு முதல்ல ரொம்ப பயந்துச்சு. ஆனா அந்த முதலை எனக்கும் ஒரு மாம்பழம் தானே கேட்டது. உடனே குரங்கு மாம்பழங்களை பறிச்சு அந்த முதலைக்கு கொடுத்தது. அந்த பழம் ரொம்ப ருசியா இருந்தனால அந்த முதலை தினமும் வந்து மாம்பழங்களை சாப்பிடும். ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஒரு நாள் அந்த முதலை பழங்களை கொண்டு போய் தன்னோட மனைவிக்கு சாப்பிட கொடுத்தது. அந்த மனைவியும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, இந்த பழங்கள் ரொம்ப ருசியா இருக்கே, அதை சாப்பிடுற குரங்கின் இதயம் எவ்வளவு ருசியா இருக்குன்னு கேட்டது. உடனே அந்த கணவருக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு அதனோட மனைவி, நாளைக்கு நீங்க உங்க நண்பரை நம்ம வீட்டுக்கு விருந்துன்னு சொல்லி கூப்பிட்டு வாங்க, நம்ம அதோட இதயத்தை சாப்பிடலாம், அது ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லுச்சு. ஆனா கணவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆனாலும் சரி, நான் நாளைக்கு கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எப்பயும் போல அந்த குரங்கிட்ட போய் மாம்பழங்களை வாங்கி சாப்பிட்டுட்டு, நீ இன்னைக்கு எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரணும், என் மனைவி உனக்காக நிறைய சமைச்சு வச்சிருக்கான்னு சொல்லிச்சு. ஆனா குரங்கு முதல்ல ரொம்ப யோசிச்சுட்டு, எனக்கு நீச்சல் தெரியாதே, நான் எப்படி வரேன்னு கேட்டுச்சு. அத பத்தி நீ கவலைப்படாத, நீ என் முதுகுல ஏறி உக்காந்துக்கோ, நான் உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு முதல்ல சொல்லிச்சு. உடனே குரங்கும் தன்னோட நண்பரை நம்பி அதோட முதுகுல ஏறி உக்காந்துக்கிடுச்சு. ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கிறப்ப நடுவழியில முதல்ல சொல்லிச்சு, நண்பா என்ன மன்னிச்சிடு, இன்னைக்கு என் மனைவி உன்னோட இதயத்தை சாப்பிட போறேன்னு சொல்லியிருக்கா, எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிச்சு. உடனே குரங்கு ரொம்ப பயந்து போய் என்ன செய்யலான்னு யோசிக்க ஆரம்பிச்சது. ஐயையோ, என் இதயத்தை மாமரத்திலேயே வச்சுட்டு வந்துட்டேனே, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு குரங்கு கேட்டுச்சு. உடனே முதல்ல, சரி நான் உன்னை மாமரத்துக்கு மறுபடியும் கூட்டிட்டு போறேன், நீ உன் இதயத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் மாமரத்துக்கே கூட்டிட்டு போச்சு. மாமரத்துக்கு பக்கத்துல வந்ததும் குரங்கு மாமரத்துக்கு தாவிருச்சு. அட முட்டாள் முதலையே, யாராவது இதயத்தை தூக்கி வெளியே வைக்க முடியுமா? இனி உனக்கு மாம்பழமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அப்படின்னு குரங்கு சொல்லிருச்சு. அந்த ஏமாந்த முதலைக்கு எதுவுமே கிடைக்கல. குட்டீஸ், கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. பாய்.